எல்லோருக்கும் அரசியல் தெரியும், எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களிலிருந்து, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களிலிருந்து எல்லோரும் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் எதுக்குள்ளேயும் நான் போக விரும்பலிங்கன்னா, என்டிஏ பலமாக இருக்கணும், என்டிஏ ஜெயிக்கணும், என்டிஏ திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டும்தான் ஒற்றை இலக்கு, ஒற்றை கருத்தாக இருக்குது. சம்பந்தப்பட்ட தலைவர்கள் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். தகிலமும் வந்தாங்க. அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அதே போல் கூட்டணி கட்சி சில தலைவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் உட்பட எல்லா தலைவர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் பொறுமையாக இருப்போம், பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க. எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் மரியாதையாக நடத்தப்பட்டு என்டிஏ ஆட்சி கட்டல் அமரும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்குது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை படிப்படியாக நம்முடைய தலைவர்கள்லாம் உழைத்து இன்றைக்கி பூத்தை வலிமைப்படுத்தி இருக்கின்றோம். தமிழகத்தில் 50,000 தாண்டி பூத் லெவல் ஏஜென்ட் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60,000 பேர் இருக்கிறாங்கன்னா 63,000 பேர் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் 5,000 கம்மியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எல்லா கட்சிகளோடு பூத் அளவில் போட்டி போடக்கூடிய இயக்கமாக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தொண்டர்கள்லாம் அதை கொண்டு நிறுத்தி இருக்கின்றார்கள். அதனால தான் ஏற்கனவே நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை எங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை மற்ற கட்சிகளுக்கும் தெரியும். அதனால் பொறுமையாக இருப்போம். எல்லா கட்சியின் மீது மரியாதை நமக்கு இருக்குது. நம்முடைய ஒற்றை இலக்கு என்டிஏ ஆட்சிக்கு வரணும், பொறுமையாக இருக்கணும், நேரம் இருக்குது, பக்காவாக செய்யலாங்கண்ணா. டிடிவி தினகரன் அண்ணன் ஜனவரி முழுவதும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க கூட்டம் நடக்க இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் அக்கா, மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அக்கா ஜனவரி 9 சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய கூட்டம் கடலூரில் இருக்குது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் நேற்று கூட்டம் போட்டு கருத்து கேட்டிருக்கிறாங்க. அதனால் இன்னும் நேரம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். யாரும் அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டிய கட்டாயமோ அவசியமோ யாருக்கும் இல்லை. நல்ல ஒரு முடிவு வருங்கண்ணா. அஸ்ஸாமில் சில ஏரியாவில் நம்ம பார்க்குறோம், சில மாநிலங்களில் கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடக்கூடிய சில குழந்தைகளை சில இடத்துல சில நபர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய குற்றம். அது டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் கெரோல், எல்லா இடத்துலையும் குழந்தைகள் வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, வாழ்த்து பெறுறாங்க, ஒரு சின்ன பரிசு நம்ம கொடுக்குறோம். அதே போல் சில பள்ளிக்கூடத்தில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, அதையும் அடித்து உடைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் ரொம்ப விரும்பத்தகாத ஒரு செயல், வருத்தப்படக்கூடிய ஒரு செயல். ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நேரடியாக புதுடெல்லியில் ஒரு சர்ச் சர்வீஸில் பங்கேற்கிறாங்க. நேற்று நான் திருச்சூர் சென்றிருந்த பொழுது கேத்தலிக் பிஷப் கான்ஃபரன்ஸினுடைய தலைவர், மிக முக்கியமான தலைவர், திருச்சூர்னுடைய ஆர்ச்சி பிஷப், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை அடிக்கடி சந்திக்கிறவர். அவருடைய இல்லத்திற்கு சென்று நேற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருச்சூர்னுடைய ஆர்ச்சி பிஷப்புக்கு, கேத்தலிக் கான்ஃபரன்ஸுடைய தலைவருக்கு நேற்று தான் வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம். அதனால் இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் இது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இது யார் செய்திருந்தாலும் கூட அந்தந்த இடத்துல ஆட்சி இருக்குது, அந்தந்த இடத்துல எதிர்க்கட்சி இருக்குது, ஆளுங்கட்சி இருக்குது, அவர்கள் இதை கண்டிப்பது மட்டுமல்ல, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது எந்த காரணத்திற்கும் கூட யாரும் ஒரு மனிதர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. நான் இதை மறைச்சி பேசுகிறக்கோ முன்னாடி பின்னாடி பேசுகிறக்கோ ஒன்றும் இல்லை. கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 கிறிஸ்தவ நண்பர்கள் அவர்களுடைய பெருவிழா, அவர்களை இதை கொண்டாடுவதற்கு முழு உரிமை இருக்குது நம்ம நாட்டில். அதனால் நன்றாக அவங்க கொண்டாடணும். ஏன்னா ஒரு பிரதமரே முன்னின்று சர்ச் சர்வீஸில் பங்கேற்கும் பொழுது நாட்டு மக்களுக்கு அதைவிட ஒரு பெரிய செய்தியை பிரதமர் என்ன சொல்ல முடியும் என்பதை நம்ம சில நண்பர்களும் புரிஞ்சுக்கணும்.